உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்கேஎம் சங்க விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். எம்எஸ்பி கேட்டு சாகும் வரை பஞ்சாப் கண்ணூரி பாடலில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் எஸ்கேஎம் தலைவர் ஜெக்சிங் சிங் டல்லேவாலோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்கேஎம் சங்கம் சார்பில் PR பாண்டியன் தலைமையில் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் திருச்சி காரைக்கால் பேசஞ்சர் ரயிலை விவசாயிகள் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்தால் சுமார் 20 நிமிடங்கள் கால தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விவசாயிகள் சங்கம், சம்யுக்த கிசான் மோர்ச்சா, எஸ்கேஎம் என்பி என்கிற அமைப்பு கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் டெல்லி நோக்கி நீதி கேட்கிற பயணத்தை பஞ்சாப் மாநிலத்தில் துவக்கினோம். கனூரி பார்டரிலும் சம்பு பார்டரிலும் ஹரியானா மாநில காவல்துறையும் துணை இராணுவப் படையும் குவிக்கப்பட்டு சுவர் எழுப்பி அங்கேயே காத்து கிடக்கிற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். பல லட்சக்கணக்கான விவசாயிகள் கிட்டத்தட்ட 10 மாத காலமாக அங்கே பனியிலும் கடும் குளிரிலும் உயிரை பணைய வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் 12க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். மோடி அரசாங்கம் அழைத்து பேச மறுக்கிறது. 2021 குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் உத்தரவாதம் கொடுத்துவிட்டு இதுவரையில் நிறைவேற்றவில்லை. கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லிவிட்டு 25 லட்சம் கோடியை முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறது, பணக்கார பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறது, கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்கிறது, உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் தள்ளுபடி செய்ய மறுக்கிறது. இதை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி எஸ்கேஎம் அகில இந்திய தலைவர் டல்லேவாலா அவர்கள் கடந்த 26ஆம் தேதி முதல் கனூரி பார்டரில் தொடர் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 12 கிலோ எடை குறைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மோடி அரசு அழைத்து பேச மறுக்கிறது, உச்சநீதிமன்ற உத்தரவையும் ஏற்க மறுக்கிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு காவல்துறையை கொண்டு ரயிலை மறிப்பதை கைது செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மோடி அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக விவசாயிகளை சுட்டுக் கொள்ளுகிற நடவடிக்கையை அனுமதிக்க மாட்டோம், கொல்லக்கூடாது. நீதி கேட்கிற விவசாயிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுகிற ஒரே அரசு மோடி அரசு தான் உலகத்திலேயே. எனவே மோடி போராட்டத்தில் ஈடுபடுகிற விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை தீர்க்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்.